இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஆதியாகமம் 9:4. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். ஒரு சின்ன கதை. ராகுல் அப்படின்ற சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வரான். அவன் கூட ஒரு மாட்டை ரொம்ப நேசித்து பேணி பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வரான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணப்படுது. அந்த விருந்துக்காக பலர் இறைச்சியை நோக்கி ஓடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் ராகுலை நோக்கி ஓடி வந்து, இந்த மாட்டை எங்களுக்கு கொடு, நாங்கள் எல்லாரும் உனக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகுல் சொல்கிறான், இல்லை, இந்த மாட்டோட ரத்தத்தில் உயிர் இருக்கு. அது மட்டும் இல்லாதபடி பைபிளில் இப்படி போட்டிருக்கு, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு போட்டிருக்கு. அதனால இந்த மாட்டோட ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால நான் இந்த மாட்டை கொல்றதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த கிராம மக்களோட மனசில் கூட உயிரோட மதிப்பும் கருணையும் உணர்றாங்க. அந்த நாள்ல இருந்து எல்லா விலங்குகளையும் பேணி பாதுகாத்து வளர்க்குறாங்க. பைபிளில் ரத்தம் அப்படிங்கிறது ஒரு உயிரோட மதிப்பை குறிக்குது. இதை கேட்டுட்ருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்காமல் மாம்சத்தை அதை ரத்தத்தோட புசிச்சிருக்கோம். இனி வர காலங்களில் கூட நம்ம அதை உணர்றவங்களா உணர்ந்து இனிமே புசிக்காமல் இருப்போமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.